அப்புறம் மலரு, ஏதாவது விசேஷம் உண்டா? அது அம்மாடி, என்ன மச மச நிக்கிற? பெரியப்பா காஃபி எடுத்துட்டு வா. ம். என்ன விஜயா, உன் மருமக எதுவும் நல்ல செய்தி சொன்னாலா? எங்க கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. போற வரவங்க எல்லாம் விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கான்னு என்னைய தான் கேட்குறாங்க. உன் மருமகளை கூப்பிட்டுட்டு டாக்டரை கிட்ட பார்க்க வேண்டியதுதானே? பார்த்து விஜயா, குழந்தை சமாசாரத்துல குறைகர இருந்துற போதே. ம், ம். அண்ணா வர வர. ம். மலரு, காப்பி சூடா இருக்குல்ல? சுடுதே சுடுதே சுடுதே. ஏன் அத்தை, அவங்க தான் வெளியாளுங்கன்னா உங்களுக்கு கூட அறிவில்ல? வீட்ல விசேஷம் விசேஷம் என் கிட்ட மட்டும்தான் கேட்கணுமா? ஏன் உங்க புள்ள இல்ல? அவர்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் உங்க புள்ளைய கூட்டிட்டு போய் நல்ல டாக்டரா பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கலாம். அப்புறம் பெரியப்பா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோமா தின்னோமா போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு நல்லா கொளுத்தி போட்டுட்டு காஃபி சூடா இருக்கான்னு கேள்வி வேற. கொதிக்க கொதிக்க காஃபி அப்படியே மூஞ்சில ஊத்தி இருக்கணும். என்னம்மா அப்படியே நின்னுட்டு இருக்க? சூடாதான் பெரியப்பா இருக்கு. இதுவே நல்ல மார்க் தானே? ஏன் பேரன்ல? அப்புறம் என்ன படிக்க வைக்கலாம்னு இருக்கீங்க? இந்த ஏஐயோ கீஐயோ அந்த படிப்பு தான் படிக்கணுமா? பெரியப்பா, ஏஐ கோர்ஸ் ஆக்சுவலி நல்ல கோர்ஸ் தான். நீங்க ஏய். அதையே அதை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? இந்த ஏஐ கோர்ஸ் இருக்குல்ல, நான் ஒருத்தன் இதை பத்திலாம் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. போ, உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, போ. மலரு, அந்த ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அயன் பண்ணி வச்சிரு. ம். இவ இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பா. எந்த வேலையும் செய்யறது இல்ல. யாராவது ஏதாச்சும் ஒன்று பேசினா போதும், உடனே நானும் பேசணும் வந்து நின்றுட்டு இருப்பா. என்னைக்காவது நான் சொல்றத மதிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்றாளே, ஏன் சொல்றா, எதுக்கு சொல்றா, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இப்படி ஒரு வாட்டியாவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? எது சொல்ல வந்தாலும் உனக்கு ஒண்ணு தெரியாது மலரு, நீ உள்ள போ மலரு, நீ காஃபி போடு மலரு, நீ அயன் பண்ணு மலரு. ஏன் நான் எதுவும் சொல்லக்கூடாதா? அந்த உரிமை கூடவா எனக்கு இந்த வீட்ல இல்ல? டெய்லி இவ்வளோ அதர்த்தம் மேல கொட்டுற நீ பதிலே பேசாம அமைதியா இருக்க. ஒரு வகையில பார்த்தா நீயும் நானும் ஒண்ணுதான் இல்ல. நம்மளோட விருப்பு வெறுப்புன்னு யார்கிட்டயுமே காட்ட முடியாது.